மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன் ப்ளீஸ். வாங்கம்மா, உட்காருங்கம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், இந்த ஃபைலை படிச்சு பாருங்க சார். என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா சார், பெரிய விஷயம்தான் சார். இன்னும் இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா சார், நடக்குது சார். ம். நடந்த டீட்டெயில்ஸ் தான் சார் நான் இந்த ஃபைல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பத்தி நான் கேட்டா என்னை அடிக்க வராங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாமா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ம். இதே மாதிரி ஃபைலை கொண்டு போய் கொடுத்தேன் சார். அந்த இன்ஸ்பெக்டர் எரிச்சிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? ஃபைலை ஏன் எரிச்சாரு? தெரியல சார். ஆனா அப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சது, அந்த ஃபைலை எரிக்கிறதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காருன்னு. யார் அவரு? இந்த அருண் இருக்காருல்ல சார், அவங்க அப்பா. அருண்ன்றவர் எத்தனை வருஷமா டாக்டரா பிராக்டிஸ் பண்றாருமா? பல வருஷமா சார். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 வருஷமா இருக்கும் சார். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்குலாம் எப்படி கிடைச்சது? வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் இருக்க முடியும். இல்ல சார், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன் சார். இப்போ நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றதா முடிவு எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா சார். அப்படி பார்த்தா இது இப்போ மிகப்பெரிய கிரிமினல் கேஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு ராக்கெட் இன்வால்வ் மாதிரி தோணுது. இருக்கலாம் சார், ஆனா எனக்கு அவ்வளோ டீட்டெயில் எல்லாம் தெரியாது சார். நீங்க பெரிய வக்கீல், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதனால சொல்றீங்க. ஆனா எனக்கு எதுவும் தெரியாது சார். இல்லைம்மா, இது சாதாரணமாக விட வேண்டிய விஷயம் இல்லை. சொசைட்டியை ரொம்ப கீழ்த்தரமான இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு மோசடி கும்பல் இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கிற விஷயத்தில் இருக்கிற ஆர்கன் தெஃப்ட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சர்வசாதாரணமாக கிட்னி திருடுறதுலேருந்து ஆர்கன்ஸை திருடுறது, வெளிநாடுகள்லேருந்து மெடிக்கல் டூரிசம் கொண்டு இங்கே இருக்கிற ஏழை மக்களை சுரண்டி அவங்களுக்கு தெரியாமல் மயக்க மருந்து கொடுத்து திருடி வித்துடுறது. அதே மாதிரி இந்தியாவில் தான் வைத்தியம் பார்க்குறது ரொம்ப சீப்புன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குமா. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரிமினல் கூட்டமே இருக்குமா. இதில் சம்மந்தப்பட்டவங்க யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தகவல் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட இந்த ஃபைலா கொடுத்துட்டேன். ஆனா இதை விடக்கூடாதுன்னு மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கம்மா. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். அதே நேரத்தில் நானே இதில் பாதிக்கப்படுற மக்களுக்கு என்ன உதவி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க தகவலோட அடிப்படையில் வச்சு பார்த்தா இந்த கும்பல், இதுக்கு பின்னாடி இருக்கிற லீடர், இதை வழி நடத்துகிறவங்க யார், இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார், இன்னும் யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, இவ்வளோயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா போலீஸ் இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம ஹைகோர்ட்டில் இதை டைரக்ஷன் போட்டு இந்த கேஸை கண்டிப்பாக போலீஸ் எடுத்து ஆகணும் கம்பல்சரியான்னு சொல்ல முடியும். சார், முடிஞ்சிடுமா சார்? கண்டிப்பாக முடிக்கலாமா. அந்த கும்பலை அப்படியே தூக்கி உள்ள போடணும் சார். கண்டிப்பாக சொசைட்டிக்கு எதிராக செயல்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பிடிச்சு கொடுக்கறதுக்கு பயமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. இந்த பையன் பேர் அருண் சார், பெரிய ஹாஸ்பிட்டல் சார். சரிம்மா, அவங்க அப்பா யாரு, அவங்க பின்னணி என்ன, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இல்லை நிஜமாவே அவங்க பெரிய டாக்டர் ஃபேமிலியா, இல்லை பரம்பரை பணக்காரனா, என்ன மாதிரி டைப்பு? இல்ல சார், பரம்பரை பணக்காரன்லாம் இல்ல. வந்த இடத்துல பணக்காரனா ஆனவங்க. ஓ அப்படியா? ஆனா இன்னைக்கு பணத்தை வச்சு விளையாடுறாங்க சார். ரொம்ப திமிரோட ஆடுறாங்க சார். இல்லனா எப்படி சார் ஒரு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வாங்க முடியும்? சொல்லுங்க, புரியுது.
அதுதான் சார் எனக்கு ரொம்ப கோவம். கிட்னி திருடினதை விட சார், போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்க சார். பொதுவாக வந்து பெண்கள் காவல்துறையை நம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிலாம் தள்ளக்கூடாது. அதுவே வந்து அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்படி செஞ்சாரோ அவர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். எடுங்க சார், என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்க சார். நான் கையெடுத்து கும்பிடுறேன் சார். ஏம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் தான் உங்களை கையெடுத்து கும்பிடணும். நீங்கள் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. என்ன சார், ஏன் சார் இவ்வளவு பெரிய வார்த்தை? எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சார். நான் ஒரு தப்பான அட்வொகேட் கிட்ட வரல, ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட வந்திருக்கேன். இல்லைம்மா, என்னால் வந்து இதில் எவ்வளோ பெரிய உதவி பண்ண முடியுமோ சட்டப்படி நான் என்ன நடவடிக்கை எடுக்குமோ நான் பண்ணித்தரேன். அம்மா, நீங்கள் வந்த உடனே நான் கேட்டேன், அந்த அருண் யார், அவங்க அப்பாவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டேன். அவர் என்னவா இருக்காரு? சத்யமூர்த்தி சார். சத்யமூர்த்தின்னா? சத்யமூர்த்தி கிரிமினல் லாயர் சார். கிரிமினல் லாயர் சத்யமூர்த்தியா? எந்த சத்யமூர்த்தி? எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது சார். கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சத்யமூர்த்தி. ஓஹோ, அந்த சத்யமூர்த்தியா? தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமா? பல பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் எனக்கு தெரியும். சத்தியமூர்த்திங்கிறது அவனது இலவசமான பெயர், உண்மையான பெயர் கிடையாது. சத்தியமூர்த்திங்கிறது இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு பெரிய தலைவரோட பெயர். அந்த தலைவரோட பெயரை தாம் பெயர்னு சொல்லிக்கிட்டு இந்த சத்தியமூர்த்தி, இந்த ஃப்ராட் சத்தியமூர்த்தி பல குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த சத்தியமூர்த்தி தான் அந்த சத்தியமூர்த்தி சொல்லிட்டு இந்த தொழிலே வந்து தொடங்குறான். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, மிகப்பெரிய சத்தியமூர்த்தி அந்த கிரிமினல் லாயர் இவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. பேரை மாற்றிக்கிட்டு முகமூடியை போட்டுக்கிட்டு நான் தான் அந்த சத்தியமூர்த்தின்னு அவர் ஆஃபீஸ்லேயே ஜூனியராக வந்து சேர்ந்துட்டு சீனியர் பேரை தன்னுடைய பேரா சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஃப்ராடு இவன் தாம்மா. அதே சத்தியமூர்த்தியை நம்பி நம்பி ஒரு பெரிய தலைமுறையே பல வழக்குகளை இவங்கிட்ட கொடுத்து இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சத்தியமூர்த்திங்கிற பெயரை மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு பெரிய கிரிமினல் லாயர், நான் ஒரு பெரிய சீனியர் லாயர், எனக்கு சட்டத்தில் தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு மிகப்பெரிய ஃப்ராடுன்றது யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொன்னேன், எல்லாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும்னு சொன்னேன். நல்ல விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிறது இந்த சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சர்வீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய ராக்கெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்குற பல கணக்கில் அடங்கியிருக்கு. ஏன்னா எந்த ஆஃபீஸ் நமக்கு சொந்தம் இல்லையோ, எந்த சீனியர் நமக்கு சொந்தம் இல்லையோ, அதையோ தன்னோட ஆஃபீஸ்ன்னும் அவரையே தன்னோட சீனியர்னு சொல்லாமல் தான் தான் அவருன்னு சொல்லி அந்த ரெப்ரஸன்டேஷனை மாற்றி மாற்றி சொன்னவன் தான் இந்த சத்தியமூர்த்தி. இவன் மொத்தத்தில் ஒரு அட்வொகேட்டே கிடையாது. அவனை இன்னும் கவர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போய் கோபுரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு எச்சில் இலை. சார் என்ன சார்? நான் இப்படி சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, உண்மை அதான். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க? தோண்ட தோண்ட பெரிய புதையல் எடுக்கிற அளவுக்கு இவனை பற்றி ரகசியங்கள் இருக்குது. இந்த தொழிலில் இவன் எப்படி நுழைஞ்சான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃபீஸ் எப்படி ஓவர்டேக் பண்ணான், தான் தான் அவருன்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ராட் பண்ணாங்கிறதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்கு. பல பேருக்கு தெரியாது. இது போதும் சார், எனக்கு நான் பார்த்துக்கிறேன். மற்றதை நீங்க பார்த்துக்கங்க சார். கண்டிப்பாம்மா. சார், உங்க ஃபீஸ்? அம்மா, இந்த கேஸுக்கு நீ ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. ஏன் சார்? பல நல்ல வேலைகள் செய்யறதுக்கு நான் ஃபீஸ் வாங்கினா என்னோட தொழிலுக்கு தர்மம் இல்லைம்மா. இது பகைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு திருட்டுத்தனத்தை வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அயோக்கியத்தனத்தை வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்.
இது என் குருவுக்கும் என் தொழிலுக்கும் நான் செய்யற மரியாதையை செய்யணும்னு ஆசைப்படுறேன். சாரி சார். நான் தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்லம்மா. ஓகே சார். நான் போயிட்டு வரேன். வாங்கம்மா. அ, மறுபடியும் உங்களை எப்போ வந்து எப்போ பார்க்கலாம்? வேணாலும் வாங்கம்மா. சார், என் ஃபோன் நம்பர் அந்த ஃபைல்ல இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேம்மா. போயிட்டு வரேன் போயிட்டு சார். வாங்கம்மா. சார், வணக்கம் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். தெரியும், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இப்படி காலில் வந்து விழுவேன்னு தெரியும். தெரியாதவனா நானு? சத்தியமூர்த்தி சாமானியமானவன் இல்ல, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திடி. என்கிட்டே ஃபைல் கொடுத்துட்டு போறியா? அதுவும் என் பையனை பத்தி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னை எதுவும் பண்ண முடியாது. என் பையனையும் எதுவும் பண்ண விட மாட்டேன். புரியுதா? மிரட்டி பார்க்கலான்னு நினைக்காத. ஓடி போனவளாவே இருந்துரு. இல்லாட்டி நீ கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. சார், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? நீங்க மட்டுமே அட்வொகேட் இல்ல, உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு கிரிமினல் லாயர் தான். இன்னும் சொல்ல போனா நீங்க கிரிமினலா கூட இருக்கலாம். ஆனா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறதா நினைச்சுக்கிட்டு எதையாவது பேசாதீங்க. என்ன பேசுற நீ? என்ன பேச வந்த நீ? என்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்ப. அங்க எரிச்சிருப்பாங்க, அதானே? அதனால தானே உனக்கு இவ்வளவு கோபம்? ஓ, இதெல்லாம் உங்க ஏற்பாடா? என் குடும்பத்தை பத்தி சொன்னா நான் விட்டுருவேனா? எரிச்சது ஃபைல் இல்ல, உன் வாழ்க்கைய. சார், எரிஞ்சது ஃபைலும் இல்ல, உங்க குடும்ப வாழ்க்கை. சார், காவ்யா கற்பூரம் மாதிரி பத்த வச்சா பத்திப்பா. ஆனா எரிஞ்சிட மாட்டா, எரிச்சிடுவா. தெரியுமா உங்களுக்கு என்ன பத்தி?
திட்டம் சார், திட்டம். மனசுக்குள்ள 1000 திட்டம் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க பெரிய அட்வொகேட்னு? போலீஸ்ல ஒரு பேப்பர் கொடுத்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் அதை எரிச்சிட்டான். உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன். அப்போ 2 தான் என்கிட்ட இருக்குமா? நீங்க கேட்டீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்ப, ஃபைலை எரிச்சிருப்பான்னு சொன்னீங்களே. எரிச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனா இங்க இருக்கு பாருங்க சார். காலம் மாறி போச்சு சார். கம்ப்யூட்டர் யுகம். மெயில் இருக்கு, அதுல இருக்கு. போன் போன் போன்ல சார், கையில இருக்கிற போன்ல இருக்கு சார். இதெல்லாம் தெரியாம எரிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க என்ன சார் கிரிமினல் லாயர்? இதோட ஒரு காப்பி என் அட்வொகேட் கிட்ட இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தப்பு உங்க பையன் மேல மட்டும் இல்ல, எனக்கு தெரியும். நீங்களும் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அது நான் அந்த அட்வொகேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. பகைங்கிறது ஒரு நாள்ல வர்றது கிடையாது சார். பரம்பரை பகைன்னு ஒண்ணு இருக்கும், சொந்த பகைன்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு இருக்கிறது சொந்த பகை. ஆனா அந்த அட்வொகேட்க்கு இருக்கிறது பரம்பரை பகை. சொந்த பகைய நான் தீர்த்துக்கலாம், பரம்பரை பகைய நீங்க தான் சார் தீர்த்துக்கணும். யோசிங்க சார், யோசிச்சு பாருங்க. யோசிச்சு நீங்க நல்ல முடிவா எடுத்தாதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. சார், எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா சார்? என்ன சார் பேசாம இருக்கீங்க? சார், உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும் சார். ஆசீர்வாதம் பண்ணிடுங்க சார். வரேன் சார். வாழ்க்கைய பாத்துக்கங்க சார்.